மேடம், ம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஜுரம் வந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? நைட்டு 2 ரா பெக் அடிப்போம். அது பவர் தாங்காமல் உள்ள இருக்க வார்ம்ஸ்லாம் செத்து போய் ஃபீவர் சரியாயிடும். அதான் என்ன பெக்கு? பூச்சி மருந்து பெக்கா? அதான் நான் பார்த்தேன். இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி, அதை விடு. உன் ஊர் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேல்ல? எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு, பக்கத்துலேயே காவேரி, சும்மா செமையாக இருக்கும் மேடம். ஒரு தடவை என்ன உன் ஊருக்கு கூட்டிட்டு போகலாம்ல நீ? நீங்கள் அங்கே வந்துட்டா எங்கள் கம்பெனி யார் பார்த்துப்பா? எனக்கு அதான் தெரியல சுவாமி. நீ ஒரு தடவை சொல்லியிருக்கேல்ல, எவ்ரி செகண்ட் ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும்னு. இந்த சிட்டில இருந்துக்கிட்டு இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நீ சொன்னதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணல. ஆக்சுவலி உன்ன மாதிரி எம்ப்ளாயா இருந்திருக்கலாம் சுவாமி. வீக்கெண்டான ஹாப்பியா என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஆனா எனக்கு எப்போ எந்த டென்ஷன் வரும், என்ன ப்ராப்ளம் வரும்னு 24/7 அலர்ட்டாவே இருந்தாகணும் சுவாமி. ஆம்பிஷன் இருந்தால் டென்ஷன் வரதான் செய்யும் மேடம். அது உங்களுக்கு தெரியாதா என்ன? ஹாப்பியா இருக்கிறத விட இம்பார்ட்டண்டா சுவாமி ஆம்பிஷன் இருக்கிறது. எனக்கு இப்போ என்ன தோணுது தெரியுமா? இந்த ஆஃபீஸ் அப்படியே ஃபைமா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நிம்மதியா இந்த பொல்யூஷன் எதுவுமே இல்லாம பீஸ்ஃபுல்லா கிராமத்துல செட்டில் ஆயிடலான்னு இருக்கு. என்ன மேடம், ஆக்சுவலி அதெல்லாம் ஈஸி கிடையாது. சிட்டி லைஃப் பழகினா உங்களுக்கு வில்லேஜ் செட் ஆகாது. என்ன சுவாமி, எப்பயும் ஊரை பத்தி பேசுறப்போ என் ஊருக்கு வாங்க என் ஊருக்கு வாங்கன்னு சொல்லுவேன். இப்போ நானே வரேன்னு சொல்றேன், இன்டெரக்டா வேணான்னு சொல்றேன். என்னாச்சு, தலையில அடிபட்டுருச்சா? நீங்கள் தான் காரணம் மேடம். இது என்ன? நீங்கள் தானே ப்ராக்டிக்கலாக இருக்க சொன்னீங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வரும்னு முன்னாடியே சொல்கிறேன்.